ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேர்ல்ட் ப்ளஸ் என்டர்டைன்மெண்ட். நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோயின் அவர் ரெக்கார்ட்ஸ்லாம் கொண்டு வரும்போது கீழே விழுந்து ஸ்கர்ட்லாம் கிழிஞ்சிருது. ஸோ எல்லார் முடியும் ரொம்ப எம்பாரசிங்காக ஆகிடுது. ஸோ நம்ம ஹீரோவும் வந்து காப்பாற்றுறாங்க. ஸோ இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஸோ கீழே விழுந்த நம்ம ஹீரோயினை நம்ம ஹீரோ வந்து கோட்டை கழட்டி அவளை கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு மேலே போட்டு அப்படியே அவனை தூக்குறான். தூக்கி அங்கே வந்து அப்படியே அவன் உள்ளே கூப்பிட்டு போகிறான். ஸோ இதை பார்த்து நம்ம மற்ற எம்ப்ளாயீஸ்லாம் வந்து பயங்கர ஷாக்காகி அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதை பார்த்து நம்ம யாங்கும் வந்து பயங்கர ஃப்ரீஸ் ஆகிடுறா. ஃப்ரீஸ் ஆகிட்டு அங்கே ஹாட் வாட்டரை வந்து அவன் மேலே அப்படியே ஊற்றிக்கிறா. ஸோ ஊற்றிட்டு இங்கே பார்த்தா நம்ம பூ வந்து நம்ம ஜாங்கை தூக்கிட்டு அப்படியே விட்டா வீட்டு வரைக்குமே கூப்பிட்டு போயிடுவான் போல். ஸோ நம்ம ஜாங்கை வந்து போதும், நீ எனக்கு தூக்கிட்டு வச்சு எனக்கு கீழே இறக்கி விடு அப்படின்னு சொல்கிறான். ஸோ இறக்கி விட்ட உடனே அந்த கோட்டை எடுத்து அவன்கிட்ட கொடுத்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிழிஞ்ச இடத்த வந்து கவர் பண்ண பார்க்குறோம். ஸோ நம்ம பூவும் வந்து அந்த கிழிஞ்ச இடத்தையும் அப்படியே குனிஞ்சு பார்த்துக்கிட்டே இருக்கான். உடனே ஜாங்கும் வந்து என்ன பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே நம்ம பூவும் வந்து இல்லை, நான் வேணால் உன்னை வீட்டு வரைக்கும் கூப்பிட்டு போயிட்டு நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிப்போ திருப்பி நான் ஆஃபீஸில் வந்து கூப்பிட்டு வந்து விட்டுடுறேன், எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்லாம் சொல்கிறோம். ஜாங்கும் வந்து இல்லை வேணாம், என்கிட்ட ஸ்பேர் ட்ரெஸ் இருக்குது, நான் அதை போட்டுக்கிறேன், அதை போட்டு நான் உங்களை மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நீ ஷோராக சொல்கிறியா அப்படின்னு கேட்டோடனே இல்லை ஷோராக சொல்கிறேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போயிடுறான். கீழே ரெண்டு யாங்கும் பூவும் வந்து கீழே வெயிட் பண்ணுறாங்க. யாங் வந்து நீ எப்படி வரப்போகிற, நீ எப்படியோ வரமாட்டேன்னு தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நினச்சிக்கிட்டு இருக்கா. பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து மாசாக கோட் ஷூட்டில் வந்து நிற்பா. நம்ம யாங் அதை பார்த்துட்டு செம்ம கடுப்பாய், இவனே எந்த பால் போட்டாலும் அடிக்கிறா, நம்ம எது பண்ணாலுமே அதுலேருந்து சக்சீட் ஆகி நெக்ஸ்ட்டு வந்துடுறாளே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நம்ம பூவும் வந்து நீ இந்த மாதிரி இமீடியட்டாக டக்கு டக்குன்னு டிசைட் பண்ணுற, ஸோ அதுதான் உங்கள்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது, அதனால தான் உன்னை நான் பர்சனல் செக்ரட்டரி அப்பாயின்மெண்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே நம்ம ஜாங்கும் யாங்கை பார்த்து மைண்ட் வாய்ஸ்லேயே வந்து நீ தான் கீழே கிளிப்ஸ் எல்லாம் கொட்டி என்னை ஸ்லிப் ஆகி கீழே விழ வச்சேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ நீ என்ன வேணாலும் இந்த மாதிரி சீப்பாக பிளான் பண்ணு, பட் ஆனால் நான் இது ஒன்றையும் ஃபேஸ் பண்ணி நான் நெக்ஸ்ட்டு சக்சீட் ஆகிட்டே தான் இருப்பேன், நீ எது பண்ணாலும் அதை ஃபேஸ் பண்ண ரெடியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பார்த்து நக்கலாக அப்படியே மனசுக்குள்ளே நினச்சிப்பா. ஸோ நம்ம பூவும் வந்து ஓகே நம்ம இன்ஸ்பெக்ஷனுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே அங்கே வந்து கிளம்பிடுவாங்க. அங்கே கட் பண்ணால் வேறு ஒரு பிரான்ச்சை காட்டுறாங்க. அங்கே அந்த மேனேஜர் வந்து பூக்கிட்ட சார் இந்த மாதிரி நம்ம ப்ராடக்ட்ஸ்லாம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவே போயிருக்கு, ஸோ நல்ல ப்ராஃபிட்டபுளாகவே இருக்குது, நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காரு. ஸோ இவனும் வந்து நடந்ததுலாம் ஓகே, நெக்ஸ்ட் என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உடனே நம்ம யாங்கிட்டேயும் ஜாங்கிட்டேயும் ஓகே R&D ஒர்க்லாம் பண்ணிங்களே, ஸோ அந்த விஷயம்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் கேட்டுகிட்டே இருக்கோம். ஸோ அங்கே கட் பண்ணால் நம்ம அகெயின் நம்ம மேனேஜரை காட்டுறோம். ஸோ மேனேஜர் வந்து பூ வந்து உடனே மேனேஜர்கிட்ட ஓகே நியூ அப்கமிங் ப்ராடக்ட்டை பற்றி சொல்லுங்கள், முடிஞ்சதை பற்றி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். உடனே அவர் வந்து இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம், ஸோ யங்ஸ்டர்ஸுக்கு பிடிச்ச மாதிரி சீப்பாகவும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ப்ராடக்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு இருக்கோம் சார், அதுக்கு உங்கள் அப்ரூவல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே அப்போ நம்ம ஜாங்கும் வந்து அவரோட ஐடியா ஒரு பேடான ஐடியா, இப்போதைக்கு நம்மளோட பிஸ்னஸுக்கு ஆப்டாக இருக்கிற ஒரே விஷயம் வந்து கஸ்டமர்ஸ் வந்து 3 லெவல் ஆஃப் கஸ்டமர்ஸ் தான் இருக்காங்க. ஒன்று வந்து 80s 90s அண்ட் 2K கிட்ஸு. ஸோ இப்போது நம்மளோட ப்ரியாரிட்டி வந்து 80s அண்ட் 90ஸாக தான் இருக்கணும். பிகாஸ் 80ஸ்க்கு வந்து ஒரு விதமான ஒரு லைஃப் ஸ்டைலு அண்ட் அவங்களோட எக்ஸ்பென்ஸு வந்து ஒரு டைப் ஆஃப் இருக்கும், அவங்களோட எதிர்பார்ப்பும் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மள ஹவுஸ் ஹோல்டு கிச்சன் ப்ராடக்ட்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம டிசைன் பண்ணோம். அதேமாதிரி 90ஸ்க்கும் ஒரு விதமான லைஃப் ஸ்டைல் இருக்கும், அவங்களோட மைண்ட் தாட்டும் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ 2K கிட்ஸ் வந்து நம்மளோட ஃப்யூச்சர் கஸ்டமர்ஸ். அவங்களால இப்போ இண்டிவிஜுவலாக எதுவும் எக்ஸ்பென்ஸ்லாம் பண்ண முடியாது. ஸோ அவங்களே அவங்க பேரண்ட்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நம்மளோட டார்கெட் 80s அண்ட் 90s தான். ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ப்ராடக்ட்ஸை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னா அது ப்ராஃபிட்டபுளாக இருக்கும்னு சொல்லிட்டு ஸ்டாட்ஸ் எல்லாம் காட்டுறோம். ஸோ உடனே நம்ம பூவும் வந்து மேனேஜர்கிட்ட ஓகே இதை நீங்களே தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அதேமாதிரி இன்ஸ்பெக்ஷனும் முடியுது. மேனேஜரும் வந்து நீங்கள் உங்கள் பர்சனல் டைம் வச்சு நீங்களாக வந்து இந்த இன்ஸ்பெக்ஷன் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ, ஸோ கைண்ட் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைஸ்லாம் பண்ணார். ஸோ சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும், அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட்டை டிசைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூவும் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறோம். ஸோ எங்கள் காரில் எல்லாருமே வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ உடனே நம்ம யாங்க ஆஸ் யூஷுவல் புக்கு ஐஸ் வைக்கிற மாதிரி பூ நீங்கள் பயங்கர ப்ரில்லியண்ட்டாக ஸ்மார்ட்டாக டிசிஷன்லாம் பண்ணுறீங்க, ஸோ உங்களோட அட்வைஸை கேட்டு மேனேஜரும் பயமாக
பெர்ஃபார்ம் பண்ண போகிறாரு. அது நீங்கள் சொன்ன ஐடியாவை யூஸ் பண்ணி அவரும் ப்ராடக்ட்ஸை டிசைன் பண்ண போகிறாரு. ஸோ நம்ம கம்பெனி இன்னும் நல்லா பயங்கரமாக க்ரோ போகுது, நீங்கள் ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு ஜிஎம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ப்ரைஸ் பண்ணுறான். ஸோ அது எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே இவனும் இரும்பி காட்டுறான், ஜாங் வந்து எதுவுமே சொல்ல மாட்டாளே அப்படின்னு. உடனே ஜாங் கண்டுக்காமல் நம்ம யாங் தான் வந்து சொல்லுங்கள் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அட உன்னை இல்லாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜாங்கிட்ட இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு ஜாங்கிட்ட நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூ கேட்குறோம். ஸோ கேட்ட உடனே ஜாங்க வந்து எதை பற்றி கேட்குறீங்க அப்படின்னு தெரியாத மாதிரியே கேட்குறான். ஸோ கேட்ட உடனே இல்லை என்னோடய ஸ்மார்ட்டான ப்ரில்லியண்ட்டான ஒரு டிசிஷன் நான் இப்போ எடுத்தேன்ல, ஸோ அதை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஓ அதுவா, நீங்கள் ஒரு டாப் 500 கம்பெனிஸோட ஜிஎம், பட் ஸ்டில் நீங்கள் வந்து ரொம்ப நம்ம மேனேஜர் ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன் சொன்னோடனே ரொம்ப ஹெசிடேட் ஆனீங்க. ஸோ இமிடியேட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணாமல் அகெயின் அவர் உங்களை பார்த்து ப்ரைஸ் பண்ணி உங்களை சேரப் பண்ண உடனே தான் நீங்கள் அப்புறம் ரெஸ்பாண்டே பண்ண ஆரம்பிச்சிங்க. நீங்கள் இப்படி இருக்கக்கூடாது, இன்னும் நீங்கள் கற்றுக்க நிறைய விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே அவன் டென்ஷன் ஆகி கார் நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு இவளை இறக்கி விட்டுறான். ஸோ இறக்கி விட்டோடனே இவனை பைத்தியம் நீ தான்டா கேட்ட, அதனால தான்டா பதில் சொன்னேன், இப்போ கூட எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கேபில் போனேன்னா அந்த காசை வந்து நான் எப்படியோ ரீஇம்பர்ஸ் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறான். ஸோ இங்கே பார்த்தா நம்ம பூ வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம ஹெச்ஆர் கிட்ட போயிட்டு புலம்ப ஆரம்பிச்சிடறான். கண்ணாடியை பார்த்து நான் ஸ்மார்ட்டாக தானே இருக்கேன், நான் ப்ரில்லியண்ட்டான ஒரு டிசிஷன் இன்றைக்கி எடுத்தேன், பட் ஸ்டில் அவன் வந்து அதை பார்த்து அட்ராக்ட் ஆகாமல் அவள் பாருன்னு எனக்கு அட்வைஸ் பண்ணுறா, என்னை விட பெட்டராலாம் ஒர்க் பண்ண ஆள் இருக்குது அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு சொல்கிறா. என்னை விட நம்ம கம்பெனியில் பெட்டராக ஒர்க் பண்ண ஆள் இருக்கா என்ன, நான் தான் பயங்கர ஸ்மார்ட்டு, என்னை விட ஸ்மார்ட்டாக யாரும் ஒர்க் பண்ணுற முடியாது அப்படி இப்படின்லாம் தானே தற்பெருமை அடிச்சுக்கிறான். உடனே நம்ம ஹெச்ஆர் மேங்கும் வந்து உன்னோட ப்ரில்லியண்ட்டாக இருக்காங்க தான் போலியே அப்படின்லாம் சொன்ன உடனே இவன் பயங்கர டென்ஷன் ஆகி இன்னும் என்னை விட பெட்டராக ஒர்க் பண்ண ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுற ஆள்லாம் நம்ம கம்பெனியில் இருக்காங்களா என்னை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நான் சொல்லப்பா நீ என்கிட்ட டென்ஷன் ஆகாத, ஜாங் தான் சொன்னான், பட் ஆனால் நீ ஏன் அதை கன்சிடர் பண்ணக்கூடாது, அதை பற்றி நீ ஏன் யோசிக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறான். என்னை விடலாம் இருக்க சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து உடனே இவனும் கிளம்பிடுறான். இங்கே நைட்டு நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து பயங்கர ரிசர்ச் ஒர்க் ஏதோ பண்ணுறா. என்னடா பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவள் உடனே அவள் மைண்டில் இதுதான் ஓடிக்கிட்டே இருக்குது. நம்ம வந்து ஜிஎம்மாக தான் இருந்தோம், ஆனால் இப்போ எவனோ ஒருத்தனுக்கு பர்சனல் செக்ரட்டரியாக ஒர்க் பண்ணிருக்கோமே, இது இப்படியே தான் போயிடுமா என்ன, நான் செக்ரட்டரியாகவே இருந்துருவானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிஎம்மாக தானே இருந்தோம், எப்படி நம்ம டைம் ட்ராவல் பண்ணி அகெயின் இந்த ஒர்க்குக்கு வந்தோம், இது எப்படி பாசிபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கா. ஸோ அன்றைக்கி இடி இடிச்சது லிஃப்டில் மாட்டணும், ஜிஎம்மாக தான் இருந்தோம் அன்றைக்கி நம்ம. ஸோ இதெல்லாம் எனக்கு ரொம்ப நல்லாவே ஞாபகம் இருக்குது, பட் எப்படி இது பாசிபிளாக இருக்கும், டைம் ட்ராவல் நம்ம எப்படி பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிசர்ச் ஒர்க்கே அவள் எடுத்து பார்த்து டென்ஷன் ஆகிட்டே இருக்கா. ஸோ நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ் வந்து டு டூ லிஸ்ட்லாம் பார்த்துட்டு இன்றைக்கி என்ன ஒர்க் இருக்குன்னுலாம் சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கா. ஸோ அங்கே பூவும் வரான். பூ வந்துட்டு உனக்கு என்ன தான் பிரச்சனை என்கிட்ட, நீ ஏன் நேற்று அப்படி சொன்ன, என்னை விட ஏதோ பெட்டரான ஆள்லாம் இருக்காங்கன்னு சொன்னியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். எனக்கு உங்கள்கிட்ட எதுவும் பிரச்சனை இல்லை, அப்புறம் நீ ஏன் அப்படி சொன்ன அப்படின்னு சொல்லி எங்கள் காட்டு என்னை விட ப்ரில்லியண்ட்டாக யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்குறான். இவளும் வந்து நீங்கள் ஒரு ஜிஎம், நீங்கள் ஜிஎம்மான ஒர்க்கை பண்ணாமல் நீங்கள் என்ன ஒர்க்லாம் பண்ணிருக்கீங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. ஸோ அதுக்கு பூவும் வந்து நான் ப்ரில்லியண்ட்டாக ஸ்மார்ட்டாக தான் ஒர்க் பண்ணிருக்கேன், ஸோ என்னோடய இன்டெலிஜென்ட்டான ஒர்க்கை வந்து நீ பார்த்துட்டு தான் இருக்க, அதை பார்த்துட்டு நீ வந்து என்னை இம்ப்ரெஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணிருக்க அப்படின்லாம் சொல்கிறோம். உடனே இவன் டென்ஷன் ஆகி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு மட்டும் ஒரு சான்ஸ் கிடச்சின்னா உங்களை விட ஒரு பெட்டரான ஜிஎம்மாக இருப்பேன், உங்களால் என் பக்கத்தில் கூட வர முடியாது, ஸோ அந்த மாதிரி நான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன உடனே இவன் பயங்கர டென்ஷன் ஆகி ஓகே அப்போ நம்ம ஒரு காம்படிஷன் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறான். ஸோ இதை வேறு நம்ம யாங் வந்து செடிக்கு நடுவில் நின்று ஒட்டு கேட்டுருக்கான், இவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம ஜாங்கும் வந்து ஓகே சேலஞ்சை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நீங்கள் என்ன சேலஞ்சு வேணால் வைங்க, நான் அதில் வந்து பெஸ்ட்டாக தான் பெர்ஃபார்ம் பண்ணுவேன், ஏன்னா டேலண்ட் என்னென்னு எனக்கு தெரியும், உங்களால் என் பக்கத்தில் கூட வர முடியாது அப்படின்னு சொல்லுவாள். இவனும் வந்து சரி ஓகே வா காம்படிஷன் வச்சுக்கலாம், அதில் யார் வின் பண்ணுறாங்களோ நான் சொன்ன மாதிரி இந்த ஜிஎம் போஸ்ட்டை நீ வின் பண்ணா நான் விட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அங்கே கட் பண்ணால் நெக்ஸ்ட் டே காம்படிஷனும் ஆரம்பிக்குது. என்ன காம்படிஷன் வைக்கிறாங்கன்னு பார்த்தா சைக்கிளிங் வைக்கிறாங்க. ஸோ 2 பேரும் ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்ணுறாங்க, ஸ்ட்ரெச்சஸ் பண்ணி ரெடியாக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சைக்கிள் ரேஸும் நம்ம யாங் தான் கண்டக்ட் பண்ணுறா. ஸோ உடனே யாங் கிட்ட வந்து நம்ம பூவும் வந்து ஸோ நீ இந்த இடத்த பற்றி கொஞ்சம் அவளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணு, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ நம்ம யாங்கும் வந்து ஓகே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு 20,000 ஏக்கர்ஸு லேண்டு, இதில் வந்து பார்க் இருக்குது, சில்ட்ரன்ஸு பார்க் இருக்குது, சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா அண்ட் தென் ஜிம்மு,
ஹாஸ்பிட்டல், பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸு, கோல்ஃப் கிரவுண்ட் இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த 20,000 ஏக்கர்ஸ்க்கான அமெனிட்டீஸ்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அப்புறம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் சொல்லிகிட்டு இருக்கா. ஸோ உன்னால் வந்து இவரை ஜெயிக்க முடியாது அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கா. உடனே எல்லோரும் கிளாப் தட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இவ்வளோ மனசில் நல்லா சொம்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நினச்சிக்கிறேன் நம்ம ஜாங்கும். உடனே நம்ம பூவும் வந்து ஓகே புரிஞ்சுதா, உன்னால் என்கிட்ட ஜெயிக்க முடியும்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே உடனே இவ்வளோ மைண்ட் வாய்ஸில் நீ வந்து ஹை கிளாஸ் பையன், ஏசிலே வளர்ந்துருப்ப, நீ இதெல்லாம் காம்படேட்லாம் பண்ண மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு இவளே நினச்சிக்கிறா. உடனே நம்ம யாங்கும் வந்து நீ இவரை ரொம்ப ஈஸியாக நினச்சிக்காத, இவர் வந்து இவரோட ஃபேமிலி வந்து இவரை ஒரு அத்லெட்டாகவும் மென்டலியும் பயங்கர ட்ரெயின் பண்ணி வளர்த்துருக்காங்க. இவர் ஒரு பயங்கரமான அத்லெட்டு. ஸோ இங்கே ஒன் இயர் நடக்கிற மேரத்தானில் வந்து இவர் பார்ட்டிசிபேட்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே நான் பார்ட்டிசிபேட் மட்டும் பண்ணல, இதில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வின்னும் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூவும் சொல்கிறோம். ஸோ ஓகே நம்ம காம்படிஷனை ஸ்டார்ட் பண்ணலாம், லெட்ஸ் கெட் கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு கிளம்பிடுறான். உடனே நம்ம ஜாங்கும் வந்து இங்கே சைக்கிள் ஸ்டாண்ட் எடுக்கவே ரொம்ப கஷ்டப்படுறான். டே பூ இருடா, உடனே டக்குன்னு ஏமாத்திட்டா ஸ்பீடாக போகிற, இரு நானும் வரேன்னு சொல்லிட்டு அப்படியே கத்திட்டே வந்து இவ்வளோ சைக்கிள் எடுத்துகிட்டு சைக்கிளிங் பண்ண ஆரம்பிச்சிடறேன். உடனே இந்த 20,000 யார் கவர் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின்னு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. ஸோ நம்ம பூவும் வந்து ஒரு பயங்கரமான லேட்டஸ்ட்டு சைக்கிளில் வந்து பயங்கர ஸ்பீடாக போய்கிட்டே இருக்கோம். நம்ம சாங் வந்து ஒரு லேடி பேர்ட் டைப் சைக்கிளில் வந்து ஸ்லோவாக அவனை ரீச் கூட பண்ண முடியாமல் அப்படியே ஸ்லோவாக போயிட்டுருக்கான். நம்ம பூவும் வந்து பயங்கரமாக அவனை கலாய்ச்சிட்டு வா 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 சீக்கிரம் பெடல் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு காம்படிஷனும் ஆரம்பிக்குது. ரன்னிங் ரேஸு 1500 கிலோமீட்டர்ஸ் 1500 மீட்டர்ஸ் வந்து கவர் பண்ணணும். ஸோ நம்ம இதுலேயும் வந்து நம்ம பூ தான் வந்து ஸ்பீடாக ஓடிக்கிட்டே இருக்கான். நம்ம சாங்கால் அவனை ரீச் கூட பண்ண முடியல. ஸோ இங்கே நம்ம ஹெச்ஆர் நம்ம யாங்கும் வந்து பின்னாடி ஒரு காரில் வந்து அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாங்க. ஸோ அவங்க எம்ப்ளாயீஸும் வந்து நம்ம சாங்கை பார்த்துட்டு பயங்கரமாக கலாய்ச்சிக்கிட்டே இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு காம்படிஷனும் ஆரம்பிக்குது, போட்டிங் காம்படிஷன். 800 மீட்டர்ஸ் வந்து கவர் பண்ணோம் இதில். ஸோ அதுலேயும் வந்து நம்ம பூ தான் வந்து பயங்கரமாக ஓட்டிக்கிட்டு இருக்கான். ரெண்டு சைடுமே ரொம்ப ஈஸியாக கால் போட்டு பெடல் பண்ணிக்கிட்டே இருக்கான். நம்ம சாங் வந்து பயங்கர டென்ஷனாக பெடல் பண்ண முடியாமல் பெடல் பண்ணிகிட்டு இருக்கான். இங்கே நம்ம யாங்கும் ஹெச்ஆர் அண்ட் அவங்க டீமும் வந்து எப்படியோ நம்ம பூ தான் ஜெயிக்க போகிறாரு, ஸோ நீ ஏன் ரொம்ப கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இரிட்டேட் பண்ணான். இவ்வளோ பயங்கர இரிட்டேட் ஆகிட்டு இருடா நானும் ஜெயிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெடல் பயங்கர ஸ்பீடாக பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ அது அங்கே முடித்தோடனே நெக்ஸ்ட்டு காம்படிஷனுக்கு ஒரு பிளேஸுக்கு வராங்க. அங்கே பார்த்தா வால் கிளைம்பிங் காட்டுறாங்க. அது 120 மீட்டர்ஸ் ஹைட்டாக இருக்குது. ஸோ அதை பார்த்த உடனே நம்ம சாங்குக்கு தலையே சுற்றிடுது. தலையை சுற்றிட்டு பயங்கர டென்ஷன் ஆகிடுறா. என்னடா இது இவ்வளோ ஹைட்டாக 90 டிகிரியில் இருக்குது, இதில் எப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அப்படின்னு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, கிவ் அப் பண்ணக்கூடாது, போய் ரெடி ஆகலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். நம்ம யாங்கம் வந்து சரியாக சிக்குனடி, இதில் நீ எப்படி ஜெயிக்கிறேன்னு நான் பார்த்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வாய்ஸில் அப்படியே பேசிக்கிறான். இங்கே நம்ம பூவும் வந்து ஓகே நான் கிளைம் பண்ண ஆரம்பிக்கிறேன், உன்னால் முடியாது, நீ வந்து இங்கேயே வெயிட் பண்ணு, நான் மேலே போய் டச் பண்ணிவிட்டு வரேன், கீழே எனக்காக வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கலாய்க்கிறான். ஸோ இங்கே நம்ம யாங்கம் வந்து ஆல் தி பெஸ்ட் பூ அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டு எல்லோரும் நம்ம பூக்கு தான் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ இங்கே நம்ம ஹீரோயின் வந்து பயங்கர டென்ஷன் ஆகி ஒரு விறுவிறுத்து போயிடுது அந்த ஹைட்டை பார்த்த உடனே. பட் இருந்தாலும் அவளை தன்னைத்தானே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு ஓகே இந்த எம்பரேசிங்கான மூமெண்ட்டை க்ரியேட் பண்ண வேணாம், நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண ஸ்டார்ட் ஆகிறா. மேலே இந்த பூவும் வந்து நீ இன்னும் ஸ்டார்ட் ஆகலையா, நான் வேணால் வெயிட் பண்ணுறேன், மேலே உனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். இவளும் அதே மாதிரி கிளைம் பண்ண ஆரம்பிச்சிடறா. பட் கிளைம் பண்ண ஆரம்பித்த உடனே இவள் ஆல்மோஸ்ட் பூக்கிட்ட ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டு அப்படியே ஸ்லோவாக கிளைம் பண்ண ஆரம்பிச்சிடறான். அந்த டைம் பார்த்தா நம்ம ஹெச்ஆர் அங்கே வந்துடுறா. பரவாயில்லையே, இவன் இந்த 90 டிகிரி ஹைட்டை பார்த்துட்டு பயப்படாமல் கிளைம் பண்ண ஆரம்பிக்கிறாளே அவனுக்கு ஈக்குவலாக அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். ஸோ ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலித்து விட்டு கொடுக்காம ரெண்டு பேரும் ஈக்குவலாக ஸ்பீடாக கிளைம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ ரெண்டு பேரும் அப்படியே கிளைம் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம சாங்க்கு திடீர்னு ஒரு இடத்துல ஸ்டெப்பில் கால் வைக்கும்போது அப்படியே கால் வழுக்கிடுது. கால் வழுக்கினோடனே அவள் பாடி வெயிட் தாங்க முடியாமல் கையும் அப்படியே ஸ்லிப் ஆகி டோட்டலாகவே அப்படியே அங்கேருந்து ஸ்லிப் ஆகி கீழே விழ ஆரம்பிச்சிடுறா. ஸோ இதை பார்த்து நம்ம பூவும் வேகமாக மேலே போகிறத விட்டுட்டு அங்கேருந்து அப்படியே ஒரு ஜம்ப் அடித்து அவளை கேட்ச் பண்ண ட்ரை பண்ணுறான். கேட்ச் பண்ண ட்ரை பண்ணவுடனே அவளையும் அவனை பிடிச்சிட்றான். கீழே எல்லாருமே ஐயோ ரெண்டு பேரும் ஸ்லிப் ஆகிடுறாங்களேன்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக் ஆகி எல்லோரும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க மேலே. ஸோ மேலே பார்த்தா நம்ம
பூவும் நம்ம ஜாங்கை வந்து பிடிச்சிடுறோம். பிடிச்சிட்டு 2 பேரும் அப்படியே மேலே சுற்றிக்கிட்டே இருக்காங்க. சுற்றிக்கிட்டே இருந்தவுடனே நம்ம ஜாங்கோ வந்து அகைன் இவன் நம்மளுக்கு காப்பாற்றிட்டானே 2வது வாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறான். நம்ம பூவும் வந்து அவளை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான் ஷாக்கில். ஸோ 2 பேரும் அப்படியே கீழே இறக்குறாங்க. கீழே இறக்குனோடனே நம்ம பூக்கு தான் ஏதோ அடிபட்ட மாரி அங்கே இருக்க கேர்ள்ஸ்லாம் வந்து நம்ம ஜாங்கை தள்ளி விட்டுட்டு, "பூ உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே, கை கால்லாம் எதுவும் அடிபடலையே, நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க" அப்படின்லாம் சொல்லி கை கால்லாம் தொட்டு பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ நம்ம மேங் மட்டும் வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து குடுத்துட்டு, "ஓகே நீ ரொம்ப டென்ஷனாக இருப்ப, உன் நர்வ்ஸ்லாம் ரிலாக்ஸ் பண்ணு, தண்ணி குடி" அப்படின்லாம் சொல்கிறான். நம்ம பூவும் ஏந்திச்சு, "ஓகே நெக்ஸ்ட்டு காம்படிஷனுக்கு ரெடி ஆகுங்க" அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஜாங்கும் யாங்கும் வந்து "ஓகே பாஸ்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பின்னாடியே ஓடுறாங்க. ஸோ அங்கேருந்து கட் பண்ணால் நெக்ஸ்ட்டு ரெஸ்டாரண்ட் காட்டுறாங்க. காம்படிஷன் வைக்காம 2 பேரும் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்காங்க. நம்ம ஜாங்கும் அது புரியாமல், "என்ன ஹை கிளாஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கீங்க, சொல்லியிருந்தா நான் கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ணியிருப்பேன்ல, நீ மட்டும் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்க" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. "இதெல்லாம் உனக்கு சொல்லிக் கொடுக்கணுமா, அதெல்லாம் உனக்கே தெரியணும், நீ எப்போவுமே நல்லா ட்ரெஸ் பண்ணணும், ஆனால் நீ இப்படி தான் ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லி எல்லாம் பயங்கரமாக அவளை இன்சல்ட் பண்ணுற மாதிரியே பேசுகிறான். உடனே நம்ம ஜாங்கும் வந்து, "எங்கே நம்ம ஃப்ரெண்ட்ஸை கொலீக்ஸ் எல்லாம் காணோம்" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உடனே நம்ம பூவும் வந்து, "நீ தான் எல்லாமே லேட்டாக தானே பண்ணிகிட்ருக்க, அதுக்கு தான் உங்களை சீக்கிரமாக சொல்லிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே இவன் அப்படியே ஜாங்கும் வந்து இன்சல்ட் பண்ணுற மாதிரி, "நீ அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லு, அது பே பண்ணக்கூடாதுன்னு தானே அவங்கள அனுப்பிச்சி விட்டுட்ட" அப்படின்னு சொல்கிறான். "எனக்கு எப்போ எக்ஸ்ட்ரா டைம் பே பண்ண போகிற" அப்படின்னு சொல்லிட்டு இவளும் கேட்குறா. "என்னது எக்ஸ்ட்ரா டைம் பே பண்ணுமா, நீ உன்னோட ஒர்க்கே ஒழுங்காக பார்க்கல, இதில் எக்ஸ்ட்ரா டைம் வேறு உனக்கு பே பண்ணுமா" அப்படின்னு சொல்லிட்டு இவனும் நோஸ் கட் பண்ணி விட்டுறான். இவளும் மைண்ட் வாய்ஸில் நல்லா அசிங்கமாக திட்டுறான். உடனே, "நீ என்னை ப்ரைஸ் பண்ணுற மாதிரி தான் பேசுகிறேன்னு எனக்கு தெரியுது, நல்ல காம்ப்ளிமெண்ட்னா சத்தமாக சொல்லு, நானும் கேட்டு சந்தோஷப்படுவேன்ல" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உடனே இவன் பயங்கர டென்ஷன் ஆகி, "உனக்கு யாராவது சொல்லியிருக்காங்களா நீ ஒரு அநாயகமான பர்சன் சொல்லிட்டு, எப்போ பார்த்தாலும் தன்னை தற்பெருமை அடிச்சுக்கிற, இன்டெலிஜென்ட்டாக ஸ்மார்ட்டுன்னு சொல்லிக்கிற" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஹார்ஷாக பேசுகிறான். இவனும் வந்து, "அது உண்மை தானே" அப்படின்னு சொல்லிட்டு இவன் கொஞ்சம் கூட திருந்தாமல் தன்னைத்தானே ப்ரைஸ் பண்ணி தான் பேசிக்கிறான். "உனக்கு என்ன சொன்னாலும் புரிய போகிறதில்ல, நான் எப்படி இருந்தவ தெரியுமா, இப்போ நான் உனக்கு சொன்னாலும் அது புரிய போகிறதில்ல" அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறான். உடனே நம்ம பூவும் வந்து, "உனக்கு என்ன ஆச்சு, என்ன எனக்கு புரியாது, சொன்னால் தானே தெரியும், உனக்கு ஆஃபீஸில் ஏதாவது ப்ராப்ளமா, யாராவது உன்னை ஆஃபீஸில் புல்லி பண்ணுறாங்களா சொல்லு, இல்லை உன்னோட க்ரோத்தை யாராவது தடுக்க பார்க்குறாங்களா, எனக்கு இந்த ஃபேவரட்டிசம் கிளிக்கிசம்லாம் பிடிக்காது, நீ ஓப்பனாக சொல்லு, நான் உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹெல்ப் பண்ணுறேன்" அப்படின்லாம் சொல்கிறான். "அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, அப்படி நடந்தாலும் அதை நான் ஃபேஸ் பண்ணிப்பேன், நீ உனக்கு சொன்னால் எதுவும் புரியாது" அப்படின்னு சொல்லிட்டு இவளும், "நீ இந்த கேப்பில் நம்ம போட்ட அக்ரிமெண்ட்டை மறந்துடாத, அக்ரிமெண்ட் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல" அப்படின்லாம் சொல்லி கேட்குறா. உடனே நம்ம பூவும் வந்து, "கவலைப்படாத, அதெல்லாம் நான் ஒன்றும் மறக்கலை" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சியர்ஸ் பண்ணி 2 பேரும் அங்கே டின்னரையும் முடிச்சுட்டு அங்கேருந்து ஹார்ஸ் கேரசலுக்கு போகிறாங்க. ஹார்ஸ் கேரசலுக்கு போன உடனே அங்கே நம்ம பூவும் வந்து ஜாங் கிட்ட, "இந்த கேர்ள்ஸுக்கு ஏன் தான் இந்த ஹார்ஸ் கேரசல் பிடிக்குதுன்னு எனக்கு புரியல. ஸோ இதில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு எனக்கும் தெரியல. பட் இருந்தாலும் நான் இப்போ ஹாப்பியாக தான் இருக்கேன். உன் கூட சேர்ந்து நானும் இந்த கேரசலில் ஒரு ரைட் போகலான்னு தான் இருக்கேன். இந்தா ஃப்ளார்ஸ் உனக்காக தான் கொண்டு வந்தேன்" அப்படின்னு சொன்னேன். "என்ன எனக்காக தான் கொண்டு வந்தீங்களா?" இவ்வளோ ஷாக்காக கேட்குறா. "ஆமாம் உனக்காக தான் கொண்டு வந்தேன், நீயே வச்சுக்கோ இந்த ஃப்ளார்ஸை" அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சொல்கிறான். "சரி ஓகே நம்ம அந்த கேரசலில் ஒரு ரைட் போகலாமா" அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இவ்வளோ, "ஓகே போகலாமே" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். "ஓகே வா, அந்த ஹார்ஸில் உட்காரு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூவும் சொல்கிறான். நம்ம ஜாங்கும் வந்து உட்காந்து இவன் பேசுகிறதெல்லாம் அப்படியே அப்படியே ஆச்சரியமாக கேட்டுக்கிட்டே இருக்கான். நம்ம பூவும் வந்து, "இதில் ஒன்று சொல்லுவாங்க, அது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரில, ஏதோ இந்த ஹார்ஸில் உட்காந்து இந்த ரைட் போனால் இந்த அதுவும் இந்த லவ்வர்ஸ்லாம் ஒன்றா போனால் இந்த ஹார்ஸ் வந்து அவங்க 2 பேரையும் வந்து அவங்க ரீச் ஆகிற டெஸ்டினிக்கு கொண்டு போய் விடும் அப்படின்னு சொல்லலாம் சொல்லுவாங்க, இப்படிலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன்" அப்படின்னு சொல்லுவான். இதை வேறு நம்ம ஹீரோயின் ஆச்சரியமாக கேட்டுக்கிட்டே இருப்பாள். ஸோ இதோட இந்த எபிசோட் இங்கே முடியுது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். அண்டில் தென் பை பாய்.